சைனீஸ் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஃப்ரை பண்ணோம். அதுக்காக 2 கப்பு மைதா, ஒரு 3/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சம் சோயா சாஸ் இது எல்லாமே எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு அந்த பஜ்ஜி பேட்டர் மாதிரி ஒரு கோட்டிங் கொடுக்குற மாதிரியான பேட்டர் நமக்கு வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கட்டி விழுகாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேட்டர், கெட்டியான பேட்டர் ரெடி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூம் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டான கோட்டிங் வர்ற மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப அதிகமான மாவு நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் காய வச்சு எப்பயும் போல் ஃப்ரை பண்ணிக்கலாம். சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், குடமிளகா இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்தையும் குடமிளகாயும் டைஸ் மாதிரி கட் பண்ணிக்கங்க. இஞ்சி பூண்டை பொடியாக நறுக்கிங்க. அதுக்கப்புறம் செலரியை கட் பண்ணிக்கங்க. ஸ்ப்ரிங் ஆனியனும் கட் பண்ணிக்கங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாள், செலரின்னு உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்கும். ஆயில் காய வச்சதுக்கப்புறம் பச்சை மிளகாயும், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக வறுத்துக்குங்க. நல்ல வாசனை வரும். அந்த மாதிரியான ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. இந்த சாஸுக்கே இந்த இஞ்சி பூண்டு தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். செலரி கிடைச்சா யூஸ் பண்ணிக்கங்க, இல்லைனா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் குடமிளகாய் இதெல்லாமே சேர்த்து நல்லா வணக்குங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குடமிளகாயை போடுங்க. குடமிளகா ரோஸ்ட் ஆகும் போதே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த குடமிளகா கேப்சிகத்தோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்டு கொஞ்சம், பெப்பர் பவுடர் கொஞ்சம், நல்லா அந்த வெங்காயமும் கேப்சிகமும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் சில்லி சாஸ் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த சில்லி சாஸில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். இந்த சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா மறுபடியும் அதை பார்த்துக்கலாம். இல்லைனா சாஸ் உங்களுக்கு schezwan சில்லி சாஸ் ரெடிமேடாகவே கிடைக்கிது. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 கேப் அளவுக்கு ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ஃப்ளேவர் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிங்க. இப்போ இந்த கிரேவியாக கிடைக்கணும், அதாவது கோட்டிங் ஆகணும் மஷ்ரூமில் அப்படிங்கிறதுக்காக நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதே ஹோட்டலில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஸ்டாக் வாட்டர் ஊற்றுவோம். வெஜிடபிள்ஸும் ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு வேக வச்ச தண்ணி அது போடும்போது இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் அந்தளவுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடரு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் இன்னும் ஜாஸ்தியாக வேணும், காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் இந்த நேரத்தில் போட்டு அந்த கிரேவியோடு ஃபுல்லாக பரட்டிக்குங்க. அந்த சாஸ் ஃபுல்லாக உள்ளே இறங்கணும். அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அஜினமோட்டோ வேணுன்னா ஆப்ஷனல் தான், கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சமாக சேர்த்துறதுனால எந்த இதுவும் பாதிப்பு வரப்போகிறதில்ல. அதுக்கப்புறம் பெப்பர் உங்களுக்கு தேவை, இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் தேவைன்னா கடைசியாக நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு டெக்கரேட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பார்க்குறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா